இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா 150 குள்ள மீஷோல இருந்து நம்ம இப்ப ப்ராடக்ட் வாங்கியிருக்கோம். அது எல்லாம் எப்படி இருக்குன்னு நம்ம இப்ப பார்த்தறலாம். ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு பிரிச்சு பார்த்தறலாம். இதான் ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாத்திரம் விளக்குற ஸ்க்ரப்பர் தான் வாங்கியிருக்கோம். இது அந்த கம்பி பஞ்சுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி டைப்பில் கொடுத்துருக்காங்க. நம்ம பாத்திரம் விளக்குறதுக்கும் நல்லா ஈஸியாக இருக்கும். நம்ம பாத்திரம் விளக்கி முடிச்சு நம்ம இதை ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். உள்ளேயே வந்துட்டு அழுக்கெல்லாம் தங்கிராது. மற்ற ஸ்க்ரப்பரில் வந்து உள்ளேயே இருக்கும். இதில் வந்து நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். ஒரு வாஷ் பண்ணாலே நல்லா வந்துடும். இதில் மொத்தம் 5 பீஸ் கொடுத்துருக்காங்க. எனக்கு இந்த ப்ராடக்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா திக்காக இருக்குது. இதான் செகண்ட் ப்ராடக்ட். நம்ம கார்ன் பீலர் தான் வாங்கியிருக்கோம். நம்ம சோளத்தை இதில் வச்சுட்டு இதால் நம்ம சோளத்தை பிடிச்சிட்டு நம்ம உள்ளே வந்துட்டு இதை தள்ளிட்டு இருந்தோம்னா நம்ம சோளத்தோட அந்த சோளம் மட்டும் தனியாக இதில் வந்துடும். அதில் உள்ள சக்கை வந்து நம்ம இதில் தனியாக எடுத்துடலாம். அப்படி எனக்கு இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்கு. நான் இதை உங்களுக்கு அப்புறமா யூஸ் பண்ணி காமிக்கிறேன். அடுத்து தேர்ட் ப்ராடக்ட் என்னன்னு நம்ம எப்படி பிடிச்சி பார்த்துடலாம். இதான் தேர்ட் ப்ராடக்ட். நம்ம ஒரு கட்டர் வாங்கியிருக்கோம். இது வந்துட்டு நம்ம செடியெலாம் கட் பண்ணிக்கலாம். சைடில் இருக்க கிளைலாம் இருக்கும்ல, அது கட் பண்ணுறதுக்காக வாங்கியிருக்கோம். குட்டி கட்டர் தான் வாங்கியிருக்கோம். இங்கே ஒரு பட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம இதை லைட்டாக இப்படி அழுத்தி பிடிச்சிட்டு இந்த பட்டனை இப்படி கீழே தள்ளிட்டோம்னா இது நல்லா லூஸ் ஆகிடும். இங்கே ஸ்ப்ரிங் டைப்பில் ஒன்று கொடுத்துருக்காங்க. நம்ம இப்படி ஈஸியாக இதை வந்து கட் பண்ணுறதுக்கு இது நல்லா ஷார்ப்பாக கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு அப்புறமா இதையும் யூஸ் பண்ணி காமிக்கிறேன். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. எனக்கு இந்த ப்ராடக்ட்டும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ப்ரைஸ்க்கு ரொம்பவே ஒர்த்தபிள் தான். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இது ப்ராடக்ட் என்னென்னு நம்ம இப்போ பிரித்து பார்த்துடலாம். இதான் அடுத்த ப்ராடக்ட். இது நம்ம டைனிங் டேபிளில் வந்துட்டு பாத்திரம்லாம் வச்சுக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை டிஃப்ரெண்ட் மாடலில் கொடுத்துருக்காங்க. ஆனால் நாங்கள் சைஸ் பெருசாக இருக்கும்னு பார்த்தோம். இதில் வந்துட்டு ஒரு டீ கப் வைக்கிற சைஸ்க்கு தான் இருக்குது. அதனால் நான் இந்த ப்ராடக்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணுவேன். ஆனால் நல்லா திக்காக இருக்குது. நல்லா ஸ்ட்ராங்காக ப்ளேவுட்டில் தான் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக நல்லா டிஃப்ரெண்ட் மாடலோடு கொடுத்துருக்காங்க. அடுத்த ப்ராடக்ட் என்னன்னு நம்ம இப்போ பிரித்து பார்த்துடலாம். இந்த ப்ராடக்ட் கூடவே ஃப்ரீ கிஃப்ட்டுன்னு இந்த ஸ்டிக்கர் ஹேங்கர் கொடுத்துருக்காங்க. இதில் 2 பீஸ் இருக்குது. இதை நாங்கள் முன்னாடியே தனியாக வாங்கியிருந்தோம். அந்த வீடியோவும் எங்கள் இதில் இருக்குது. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இல்லை பின்னாடி ஸ்டிக்கர் டைப்பில் இருக்குது. அதை வந்துட்டு நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு செவுத்துலலாம் ஒட்டி வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜ் மாதிரி இருக்கிறதுல ஒட்டினீங்கன்னா இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இதான் அடுத்த ப்ராடக்ட். இது என்னென்னா நம்ம எதையாவது ஒரு பொருளை வந்து மூடி வைக்கிறதுக்கு பாத்திரத்தில் நம்ம வச்சுருப்போம். அதை மூடுறதுக்காக தான் இது வச்சுருக்கோம். இதில் வந்துட்டு நம்ம மூடியும் வச்சுக்கலாம். அதே சேம் டைம் வந்து சிந்தாது, எதுவும் நல்லா லாக்காக இருக்கும். இது வந்து சிலிக்கானில் கொடுத்துருக்காங்க. மொத்தம் இதில் 6 பீஸ் இருக்குது. நல்லா அட்ஜஸ்டபிள் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது இந்த பாக்ஸை நான் உங்களுக்கு இதில் மூடி காமிக்கிறேன். பாருங்கள், இது கொட்டாமல் இருக்குது. நல்லா ஒரு கேப் மாதிரியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நான் இந்த வாட்டர் பாட்டிலையும் மூடி காமிக்கிறேன். இதுக்கு ஒரு குட்டியான ஒன்று கொடுத்துருக்காங்க. இது மூடி வச்சுக்கலாம். இல்லைன்னு பாருங்கள், இது வந்து வாட்டர் இருக்குது. இதில் இது வந்து சிந்தவே இல்லை. நல்லா லாக்காக இருக்குது.
எனக்கு இந்த ப்ராடக்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. டேமேஜ்லாம் எதுவுமே இல்லை, நல்லா சூப்பராக ஒர்க் ஆகுது. அடுத்த ப்ராடக்ட் என்னன்னு நம்ம இப்போ பிரித்து பார்த்துடலாம். லாஸ்ட் ப்ராடக்ட் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதை சிலிண்டர் வச்சுக்கலாம். டயர் டைப்பில் ஸ்டாண்ட் வச்சு கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லாகவே பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் நல்லா திக்காக இருக்குது. ஒரு சிலிண்டர் தாங்குற மாதிரி தான் இருக்கும். நான் உங்களுக்கு இதை வந்துட்டு யூஸ் பண்ணி காமிக்கிறேன் அப்புறமா. இந்த ப்ராடக்ட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு இந்த ப்ராடக்ட் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் உதயா கலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.